ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடிப்பது புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். லிக்கர் ட்ரிங்கிங் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது அருந்துதல் உடல் நலத்திற்கு தீங்கு விளைவிக்கும். வி சேஃப், டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர், மது அருந்திவிட்டு வாகனம் ஓட்டாதீர். ஹலோ திருவண்ணாமலை மக்களே, குட் மார்னிங். எப்படி இருக்கிறீங்க? நான் தான் உங்கள் ஆட்சி. இந்த சுத்தமான காலையில் உங்கள் நேரத்தில் நல்ல வாய்ப்பு இன்ஜெக்ட் பண்ண வந்துட்டேன். திருவண்ணாமலை இன்னும் ஒரு அழகு சிட்டி. சமுத்திரத்தோட கலரு, உச்சி மலை எங்கும் அந்த சூரிய ஒளி, காற்றோட ஃப்ரெஷ்னஸ், ஒரு மேஜிக்கல் கும்போதான். சன்ரைஸ்னாலே திருவண்ணாமலைக்கு அசராத மூமெண்ட். அது சொல்லணும்னா நீங்கள் ட்ரிங்கோ பீச்லேருந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். இப்போ இந்த அழகான மார்னிங்க்கு பர்ஃபெக்ட் மாதிரி ஒரு ட்ராக் காத்துக்கிட்டே இருக்கு. எல்லாரும் என்ஜாய் பண்ண ரெடியா இருக்க. சாம்பல் தீவில் இளைஞனின் சடலம் மீட்பு. சாம்பல் தீவில் 24 வயது மதிக்கத்தக்க இளைஞனின் சடலம் மீட்கப்பட்ட சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. நிகழ்வின் தகவல்களின்படி சாம்பல் தீவு கடற்கரைக்கு அருகில் உள்ள பகுதியிலிருந்து அந்த இளைஞனின் உடல் இன்று காலை கண்டுபிடிக்கப்பட்டது. சம்பவம் குறித்து காவல்துறையினர் உடனடியாக தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்தனர். மரணத்திற்கான காரணம் குறித்து இதுவரை எவ்வித தகவல்களும் வெளியாகவில்லை. சம்பந்தப்பட்ட இளைஞர் யார் என்பதையும் மரணத்திற்கான சாத்தியமான காரணங்களையும் காவல்துறையினர் விசாரணை நடத்தி வருகின்றனர். சார், எனி அப்டேட்? சில தடயங்கள் கிடைச்சிருக்கு. ஹலோ, ஓம் சார் நான் தான் சார். ஓம் சார், சொல்லுங்க. மார்னிங் சார். ஃபைல். நைட் தான் நடந்திருக்கு போல. ஓம் சார், நைட் தான் நடந்திருக்கு இந்த மர்டர். எவிடன்ஸ் எல்லாம் கலெக்ட் பண்ணியிருக்கோம், லேபுக்கு அனுப்பிடுவோம். நாளைக்கு எப்படியும் ரிசல்ட்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் சார். முடிச்சிடலாம் சார். ஓம் சார். ஹரிஷ், என்ன மாதிரி கேஸ் எல்லாம் எப்படி போகுது? நிறைய ப்ரூஃப் கிடைச்சிருக்கு சார், அதை காட்டுங்க. குட் 24 மணி நேரத்துக்குள்ள இந்த கேஸை முடிக்கணும். எலெக்ஷன் வேறு நெருங்கிட்டு இருக்கு. ஸோ மேலிடத்துல இருந்து ப்ரெஷராக இருக்கு. அதனால வேகமாக முடிக்க பாருங்க. குட் ஈவினிங் சார். நேற்று நடந்த மர்டர் கேஸ் டீட்டெயில் கிடைச்சிருக்கு சார். அதை இப்போ உங்கள்கிட்ட எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் சார்.
ஓகே, கண்டினியூ. சார், நேற்று கொலை செய்யப்பட்ட நபர் பேர் தான் பேர் கார்த்தி, வயசு 24. இவர் வந்து ட்ரிங்கோ ஓசில தான் இருக்கிறதா எங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. ட்ரிங்கோவில் ஒரு ப்ரைவேட் கம்பெனியில் 4 இயர்ஸாக ஒர்க் பண்ணுறாரு. சுற்றி இருக்கிறவங்க ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையும் விசாரிச்ச இடத்துல யாருமே அவரை பற்றி தப்பாக சொல்லலை. அவருக்கு எந்தவித கெட்ட பழக்கம் தான் சொல்கிறாங்க. அடுத்ததா இவர் தான் கவின். கார்த்திகே இருக்கிற ஃப்ரெண்ட்ஸில் இவர் கொஞ்சம் க்ளோஸ் ஃப்ரெண்ட். இந்த கவின் என்றவர் துபாயில சைபர் கிரைம்ல ஒர்க் பண்றவரா? ஓம் சார், ஓம் சார். அடுத்த விஷயம் வந்து சார், இதுவரையும் கிடைச்ச எவிடன்ஸ், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ், பிளட் சாம்பிள் எல்லாத்தையும் வச்சு பார்க்கும்போது கார்த்தியோட ஃப்ரெண்ட் கலைமையில தான் எல்லாமே பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆகுது. இவர் தான் சார் கலையருங்கிற கலையரசன். எல்லா ப்ரூஃபும் பெர்ஃபெக்டாக மேட்ச் ஆனதும் நானும் எங்கள்கிட்டையும் அவரை ஃபாலோ பண்ணதில்லை சார். எந்தவித சந்தேகம் வரல. ஆனால் அவர் வீட்டை விட்டு வெளியே வர சந்தர்ப்பம் மட்டும் குறைவா இருந்துச்சு சார். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? ஓகே, தேங்க்ஸ் கரீஸ். உட்காருங்க. நம்மளோட கணிப்பு சரியா இருந்தா கொலை நடந்தது 2 நாளைக்கு முதல். இன்ஃபர்மேஷன் கிடைச்சது நேத்து. இதுவரைக்கும் எந்தவித என்கொயரி நடக்கலை என்றதால கலை தப்பிச்சு போறதுக்கான சான்ஸ் இருக்கு. ஸோ நாங்க எவ்வளவு சீக்கிரமா போயிலுமோ அவ்வளவு சீக்கிரமா போய் ஃபாலோ பண்ணி பிடிப்போம். சார், அவன் ஏடிஎம்ல நினைக்கிறான். நான் போய் பேச்சு கொடுக்குறேன், நீங்கள் வந்து அரெஸ்ட் பண்ண சரியா இருக்கு. வெயிட் பேச்சு கொடுக்காத. பேச்சு கொடுத்தீங்கன்னு சொன்னா அவன் தப்பிக்க ட்ரை பண்ணுவான், அலர்ட் ஆயிடுவான். ஸோ விடிய வேற போகுது, விடிஞ்சு சொன்னா அவனை பிடிக்கிற ரிஸ்க் ஆயிரும். வெயிட் பண்ணி வாட்ச் பண்ணு. சார் அவன் போகிறான் சார். ஓ வெயிட் பண்ணு. ஃபாலோ பண்ணு. சார், பக்கத்தில் கட்டி கடை போகிறான் சார். அண்ணா ஒரு டீ. என்ன கலை, ஊரை விட்டு போறீங்க போல இருக்கு. உங்களுக்கு ஸ்பெஷலா ஏசி பஸ் புக் பண்ணிருக்கு, அதுல போலாமே. நீங்க யாரு? நான் தான்டா பஸ் டிரைவர். எங்க போறீங்க? கண்டக்டர் கேட்காம போகக்கூடாது. கேஸ் எல்லாம் என்ன மாதிரி போகுது? அக்யூஸ் என்ன சொல்றான்? சார், அக்யூஸ் என்ன கேட்டாலும் தான் செய்யல சார் சொல்கிறான். நாளைக்கு ஒரு கோர்ட்டில் ஆஜர்படுத்தணும். அதை நாங்கள் என்ன செய்யணும்னு யோசிச்சு கொண்டிருக்கோம் சார். 100% எங்கள்கிட்ட ப்ரூஃப் இருக்கும்போது பார்த்துக்கலாம், விடுங்க.
ஹலோ கவின், எப்ப வந்து? நேற்று தான் சார் வந்தேன். என்ன எங்களை பக்கம் வந்தீங்க? இன்னைக்கு இன்குவாரின்னு கேள்விப்பட்டேன். நான் வந்து பார்க்கலாமா? சரி வாங்க வாங்க. என்ன கலை, சாப்பிட்டாச்சா? சாப்பாடுல என்ன மாதிரி ஓகேவா? பரவாயில்ல சார். ஜேம்ஸ், கரீம்பாய் பிரியாணியே பரவாயில்லன்னு சொல்றான். இல்ல கழுதின போறான், என்னத்த சொல்ல போறானோ தெரியல. சார் நான் ஏன் ஜெயிலுக்கு போகணும்? நானும் அவனும் அவ்வளோ க்ளோஸ் சார். டே கவின், நீயாச்சும் சொல்றா. தம்பி, யாரும் எதுவும் சொல்ல தேவையில்லை, ஆதாரம் எல்லாம் பக்காவா இருக்கு. சார் அவன் கூப்பிட்டு நான் போனதெல்லாம் உண்மைதான் சார். ஆனா நாங்க போகும்போதே அவன் செத்துட்டான் சார். பார்த்த உடனே எனக்கு பயம் வந்துட்டு சார். நான் ஓடிட்டேன். வேற எதுவும் தெரியாது சார் எனக்கு உண்மையா. சார் கதை இருக்கு சார். நீங்க ஓம் சொன்னீங்கடா, அதை வச்சு ஒரு சொட்டுமே எடுக்கலாம். சார் அதெல்லாம் அவன் பண்ணலன்றானே, ஒரு கவடியை விசாரிங்களே. கவின் சார், உங்க சைபர் கிரைம் பேக் எல்லாத்தையும் துபாயில பாத்துக்கொள்ளுங்க. இங்க நாங்க இருக்கிறோம், கோட்ஸ் இருக்கு, அவங்க பாத்துக்கொள்வாங்க. ஹலோ, ஓம் சார், நான் கவின். என்னன்னு சொன்னா அவசரமாக கேட்கணும். எங்கே நிற்கிறீங்க? ஓகே சார், இந்த வாரம். ஓ சொல்லுங்க கவின், ஏதோ கோல்ல அவசரமா கதைக்கணும்னு சொன்னீங்க, என்ன விஷயம்? சார், கலை இந்த கொலையை பண்ணல. என்ன கவின், 100% எவிடன்ஸ் இல்லாம கலையோட தானே மெச் ஆகுது. சார், உங்களுக்கு பிரமின் ஸ்கேம் என்னன்னு தெரியுமா? பிரமின் ஸ்கேமா? அப்படின்னா? பிரமின் ஸ்கேம் வேர்ல்ட் பெஸ்ட் ஸ்கேம். இதை யார் செய்கிறாங்க, எங்கேருந்து செய்கிறாங்கன்னு யாருக்குமே தெரியாது. இதோட ஒரே கொள்கை குறைஞ்ச காலத்தில் கூடின லாபத்தை பெறுறது. இதை மெயினாக வச்சுக்கொண்டு ஒரு பெரிய பண முதலைங்க வந்து இந்த விஷயத்தை செஞ்சிட்ருக்காங்க. பிரமிட் ஸ்கேமோட முதலாளி சட்டப்பூர்வமாக பதிவு செய்யப்படாத ஒரு பிஸ்னஸை ஆரம்பிப்பான். அதுக்கு கீழே பணமோகத்தை காட்டி டீலர்ஸ் என்ற பேரில் வேலைக்கு 4 பேரை ஜாயின் பண்ணுவான். அந்த டீலர்ஸை பற்றின எல்லா டீட்டெயில்ஸும் முதலாளிக்கு தெரிஞ்சிருக்கும். ஆனால் முதலாளியோட எல்லா டீட்டெயில்ஸுமே பொய்யாகத்தான் இருக்கும். அந்த டீலர்ஸ் மக்களாக சேர்ந்து ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, கை நிறைய சம்பாதிக்கலாம்னு சொல்லி ஸ்கூல் போகிற பிள்ளைங்க, வீட்டில் சும்மா இருக்கிறவங்க, வேலை தேடிட்டு இருக்கிறவங்கன்னு சொல்லி எல்லாரையும் டார்கெட் பண்ணி அவங்களோட மைண்ட் வாஷ் பண்ணுவான். அட்டே ஐபோன் 16 Pro Max வந்துருக்குடா. போண்டா, நானும் பார்த்தேன், நானும் வாங்கத்தான் வேணும். தம்பிமாரே, ஐபோன் வாங்குறதுக்கு நான் ஒரு வழி சொல்லட்டா? இஷ்டமண்டா சொல்லுங்க, என்னன்னு சொல்றேன். இல்லாட்டி பரவாயில்ல, வேணாம். சரி ப்ரோ, ஓகே சொல்லுங்க. சின்ன விஷயம் தான் ப்ரோ. உங்களோட போன்ல ஒரு அப்ளிகேஷனை டவுன்லோட் பண்ணுங்க. ஜஸ்ட் ஒரு 5000 ரூபாய் தான் இன்வெஸ்ட் பண்ணா போதும். இங்க வேற ப்ரோ 5000 இருந்தா நான் ப்ரோ இங்க இருக்க போறேன். லட்ச கணக்குல உழைக்க போறீங்க, 5000 ரூபாய் ஒரு பெரிய காசா? இஷ்டமண்டா சொல்லுங்க, இல்லாட்டிக்கு வேணாம், சும்மா. என்னடா செய்வோம்? சொல்றா டே, சொல்லு சொல்லுவோமா? அண்ணா சொல்லுங்க, நான் கேட்பேன். என்னண்டா 5000 ரூபாய் கட்டி நீங்க சேர்ந்தீங்கடா, அந்த அப்ளிகேஷன் நாங்க வந்து உங்களுக்கு ஒரு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி தருவோம். அதுல வந்து 5 கேம்ஸ் இருக்கு. சொல்லுங்க. ஒரு கேம்ஸ் விளையாடுனா ஒரு நாளைக்கு 200 ரூபாய், 5 கேம்ஸ் விளையாடுனா ஒரு நாளைக்கு 1000 ரூபாய். அப்போ ஒரு கிழமைக்கு 7000. குட். நீ பொழைச்சிக்கூடா குட்டி, நீ எங்க போனாலும் பொழைச்சிக்குவ. இப்ப பார், ஒரு கிழமைக்குள்ள நீ போட்ட காசோட எக்ஸ்ட்ரா 2000 ரூபாய் எடுத்துடலாமே. இதை விட இன்னும் அதிகமா காசு வைக்கிறதுக்கு ஒரு வழி இருக்குடா.
விருப்பம்டா சொல்லுங்க, இல்லாட்டி தேவையில்ல. சரி ப்ரோ, ஓகே ஓகே சொல்லுங்க. ரைட். இப்ப நான் எப்படி உங்களை சேர்த்து விடனோ அதே மாதிரி உங்களுக்கு உங்களோட ஃப்ரெண்ட்ஸை சேர்த்து விடும்போது அவங்க ஒரு நாளைக்கு ஒரு கேம் விளையாடினா உங்களுக்கு 100 ரூபா கிடைக்கும். ஒரு நாளைக்கு 5 கேம் விளையாடினா 500 ரூபா. அப்போ ஒரு கிழமைக்கு விளையாடினா 3500 ரூபா. கற்பூர மூளை ப்ரோ. உங்களை எவனாலேயே ஏமாத்த இயலாது. இப்போ நீங்க சம்பாதிக்கிற ப்ராஃபிட் 7000, உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு சம்பாதிக்கிற ப்ராஃபிட் கிடைக்கிற கமிஷன் 3500, ஆக மொத்தம் ஒரு கிழமைக்கு 10500. காணுமா? டீலர்ஸோட கதையை நம்பி ஏமாந்த மக்கள் ஆன்லைன் பிஸ்னஸ் ஒன்று இருக்குது, கை நிறைய உழைக்கலாம்னு சொல்லி தங்களுக்கு தெரிஞ்சவங்க எல்லாரையும் தங்களுக்கு கீழே ஜாயின் பண்ணுவாங்க. ஜாயின் பண்ணுறதால தங்களுக்கு தேவையான பணம் கிடைச்சதும் அந்த ஸ்கேமர்ஸ் எல்லா பணத்தையும் மூட்டை கட்டிட்டு யாருக்கும் தெரியாமல் ஓடிடுவான். இதால் இப்படி ஒரு பிஸ்னஸ் இருந்தது என்றே யாருக்கும் தெரியாமல் போயிடும். ஆனால் இதால் மாட்டுப்பட்டு தவிக்க போகிறது அந்த டீலர்ஸ் சேர்த்து விட்ட மக்கள் மட்டும்தான். கவின், இதெல்லாம் எப்படி உங்களுக்கு தெரியும்? இதே மாதிரி கேஸ் ஒன்று துபாயில் நான் ஹேண்டில் பண்ணியிருக்கேன். அதே மெத்தடில் இங்கே நடக்குது, ஆனால் யாருக்கும் தெரியாது. சரி, இதுக்கும் இந்த கொலைக்கும் என்ன சம்பந்தம்? நேற்று இந்த இன்குவாரி முடிஞ்ச கையோட நான் போன இடம்தான் கார்த்தியோட வீடு. வா கவின், வா இரு. எப்ப கவின் வந்த நீ? நேற்று தான் அக்கா வந்த நான். 10 வருஷத்துக்கு கூட வந்திருக்கான நீ வந்துட்ட. ஆனா ஒன்னும் இல்ல. அடிக்கடி சொல்லுவான், கல்யாணத்துக்கு எப்படியாவது உன்னை கூப்பிடுறாக்கா, கல்யாணத்துக்கு எப்படியாவது உன்னை கூப்பிடுறாக்கான்னு. கடைசியில அருமாதிக்கு வர வேண்டியதை போயிட்டு அழாதக்கா, அழாத. எங்கிட்டையும் சொல்லுவான், அக்கா கல்யாணத்துக்கு அண்ணா ரொம்ப கஷ்டப்பட்டு பணம் சேர்க்கிறாரு, என்னால முடிஞ்ச கொஞ்சம் பணத்தையாவது சேர்த்து கொடுக்கணும்னு அடிக்கடி சொல்லுவான். அம்மாவும் அண்ணாவுமுங்க கார்த்தியோட விஷயமா தான் ஹாஸ்பிட்டல் வரைக்கும் போயிருக்காங்க கவின். கலை இதெல்லாம் பண்ணிருப்பான்னு நினைக்கிறியாக்கா? கார்த்திக்கு அப்படி நடக்கும்னு நீ நினைச்சியா கவின்? கனவுல கூட நினைக்கலக்கா. உன்னால இப்படி இந்த விஷயத்த கனவுல கூட நினைக்க முடியலையோ அதே மாதிரிதான் நாங்களும். அவனுக்கு என்ன ஆச்சோ ஏதாச்சோ எதுவுமே தெரியாம நாங்க எல்லாருமே குழம்பி போயிருக்கிறோம். அக்கா, இது கார்த்தியோட போன் தானே? ஆமாடா, அது அவளோட போன் தான். ஆனா பின் நம்பர் தெரியல, அது அப்படியே இருக்குது. தாரிங்க, எடுத்துக்கிட்டுமா இந்த போனை? சரி கவி, வச்சுக்கோ. சரி அக்கா, பாத்துக்கோ. அம்மா வந்ததா சொல்லு, நான் ஈவினிங் வரேன் போயிட்டு. ஓகே, சரி ஓகே, பார்த்து போயிட்டு வா. கார்த்திக்கோட ஃபோன் என் கையில் கிடைச்சதும் கார்த்திக்கோட ஃபோனை நான் அன்லாக் பண்ணினேன். கார்த்திக் யாருக்குமே தெரியாமல் வாட்ஸ்அப் பிஸ்னஸ் யூஸ் பண்ணியிருந்திருக்கான். அதில் இருந்து நிறைய விஷயங்கள் எனக்கு தெரிய வந்துச்சு. கார்த்திக் திருவோணமலையில் இருக்கிற பிரமிட் பிஸ்னஸோட மெயின் டீலர். கார்த்திக்கோட வாட்ஸ்அப் பிஸ்னஸ்ல இருந்து கடைசியாக 2 பேருக்கு கால் போயிருந்துச்சு. வணக்கம்டா கலை. ஹலோ. என்னதான் இப்ப பார்த்தாலும் கோன்ல எடுத்த ஆன்சரும் இல்ல, ஒண்ணும் இல்ல. என்னதான் செய்யறியோ? வேலடா. நீ எப்படி இருக்காய்? ஏதோ நல்லா இருக்க. நீங்க? எனக்கு என்ன மச்சான், நான் நல்லா இருக்கிறேன். கார்த்திக் அக்காட கல்யாணம் விடண்டா, என்ன மாதிரி வர ஐடியா இருக்கா? வரத்தாண்டா வேணும், அவனோட கரைச்சல் தாங்க இல்லாம கிடக்குடா.
இங்க என்ன விடுறானும் இல்ல, ஒரே வேலையா தான் இருக்கு. நீம்பா கடைசியா கார்த்திக் கால் பண்ணினது ஒன்று கலை, இன்னொன்று கலையோட அண்ணா ரோசான். இன்னைக்கு நாளைக்குன்னு ஓடிட்டு இருக்கிற இந்த உலகத்துல எல்லாருக்குமே தேவையானது பணம். பணம் யார வாழ்க்கையில தான் விளையாடல, அப்படித்தான் கார்த்திக் ரோஷாண்ட வாழ்க்கையிலையும் விளையாடிட்டு. கார்த்திக்கு அக்காட கல்யாணத்துக்கு பணம் சேர்க்கணும் என்ற தேவை, ரோஷானுக்கு சொந்தமா ஒரு பிசினஸ் ஆரம்பிக்கணும் என்ற தேவை. ரோஷான் வட்டிக்கும் கடனுக்கும் பணம் கேட்டு இயலாத கட்டத்துல இப்படியாவது பேங்க்ல லோன் எடுத்துடலாம்னு இருக்கிற டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வச்சு பேங்க்ல லோன் கேட்கிறான். எந்த பேங்க்லயும் லோன் கொடுக்கல. இயலாத கட்டத்துல தன்னோட அம்மாவோட நகைய அடகு வச்சு எடுத்த காசை என்ன செய்யலாம்னு யோசிக்கும் போதுதான் பிரமிட் ஸ்கேம் பத்தி அவனுக்கு தெரிய வருது. எடுத்த பணத்தை ரோஷான் பிரமிட் ஸ்கேம்ல இன்வெஸ்ட் பண்றான். ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்குது. ரொஷானுக்கு தெரியாது நான் கார்த்திக் கிட்ட தான் பணத்தை கொடுக்கறேன்னு சொல்லி. அதே போல கார்த்திக்குக்கும் தெரியாது நான் ரொஷான்கிட்ட இருந்து தான் பணத்தை வாங்குறேன்னு சொல்லி. அப்புறம் என்னாச்சு? இந்த ஸ்கேம் முடிஞ்சதுக்கு பிறகு எல்லாருமே இந்த விஷயத்த சாதாரணமா விட்டுட்டாங்க. ஆனா ரொஷான் என்ன வழி செய்து அந்த காசை எடுக்கணும்னு நினைச்சவர் மாறி மாறி மெசேஜ் கோல் என்று பண்ணிட்டே இருந்திருக்காரு. ஹலோ, என்ன சரிங்க, சாப்பிட்டீங்களா? யாரா எந்த நாள் பிடிச்சாலும் கோல் அடிச்சு பிடிச்சு கொண்டிருக்க? ஐயோ, தப்பு பண்ணிட்டமே. ஹலோ, நான் ஏன்ற உங்களுக்கு முக்கியம் இல்லை. இன்றைக்கு இரவு 10 மணிக்கு சாமதிலுக்கு போல என்ன கேம். அங்கே வாங்க, உங்களோட காசை நான் தரேன்னா. நைட் 10 மணிக்கு வாங்க, நான் உங்களோட காசு தரேன். காசையும் தாரன்னு சொல்லியிருக்கீர், அந்த இடத்துக்கும் வர சொல்லியிருக்கீர். அப்ப ஏன் அந்த கொலை நடந்தது? தப்பு பண்ணிட்டேன். என்ன பண்ணலாம்? சரி, கலையோட அண்ணா வரும்போது கலைக்கும் கால் பண்ணுவோம். கால் பண்ணி நடந்த விஷயத்த சொல்லுவோம் அவன்கிட்ட. இப்பதான் சரி. ஹலோ, நான் தான் கேட்கிறேன். நாங்க வளமையா கண்டு வாரியா? அவனோட கொஞ்சம் அவசரமா கேட்கணும். நீங்க யாரு? நான் கார்த்திக் கேட்கிறேன். சரிடா, வாரண்டா. டக்குன்னு வா, கொஞ்சம் அவசரமா கேட்கணும். டக்குன்னு வா. ஓகே, வாரம். கார்த்திகேயன் புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கான். அது இந்த டைம் வர சொல்லிருக்கான். உனக்கு இதே வேலையா போயிட்டு ரேம்பைக்க கொண்டு போயிட்டான். காத்தி காசையும் தாரன்னு சொல்லியிருக்கீர், அந்த இடத்துக்கும் வர சொல்லியிருக்கீர். அப்ப ஏன் அந்த கொலை நடந்தது? இப்போ வரைக்கும் இந்த கேள்விக்கு எங்கிட்ட ஆன்சர் இல்லை. நீங்க தான் சொல்லணும். சொல்லுங்க.
ஹலோ. ஓ, நான் தான் கேட்கிறேன். நாங்கள் வளமையா ஸ்டேட்டர் டக்குன்னு வாரியா அவனோட கொஞ்சம் அவசரமாக கேட்கணும். நான் கார்த்திக் கேட்கிறேன். ஓ, டக்குன்னு வா. கொஞ்சம் அவசரமாக கேட்கணும். டக்குன்னு வா. ஊராம் வீட்டு காசுல நீ சந்தோஷமா இருக்க, என்ன தட்டி கேட்க வந்தா ஆளை வச்சு கொல்லுவியா? என்னைய வர சொன்னான், நானும் போனேன். எனக்கே அவன் ஆளை வச்சு போட வலிக்கிட்டான். அதான் நான் போட்டுட்டேன். உண்மை சார். அன்னைக்கு கார்த்திக் கால் பண்ணி கூப்பிட்டது கலைய. ஆனா தூரத்துல நின்று ஒழுங்கா கேட்காத ரோஷான் தன்னை கொலை பண்ணுறதுக்கு தான் சதி திட்டம் தீட்டிருக்காங்கன்னு நினைச்சு கார்த்திக்க கொன்னுட்டாரு. கொலை நடந்ததுக்கு பிறகுதான் அந்த இடத்துக்கு கலை வந்திருக்கிறான். இதால அவனோட பிளட் சாம்பிள், ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் எல்லாருமே கலையோட தான் மேட்ச் ஆகியிருக்கு. ஆனா இந்த கொலையோட உண்மையான குற்றவாளி ரோஷான். நாட்டில் இடம்பெறும் சட்டவிரோத பிரமிட் வர்த்தகத்தை ஒழிப்பதற்கு உடனடியாக நடவடிக்கை எடுக்குமாறு கொழும்பு பிரதம நீதவான் திலின கமகே மத்திய வங்கிக்கு நேற்று உத்தரவிட்டுள்ளார். இந்த சட்டவிரோத செயற்பாட்டை ஒழிப்பதற்கு முன்னெடுக்கப்படும் நடவடிக்கைகள் தொடர்பில் 3 மாதங்களுக்குள் நீதிமன்றத்துக்கு அறிவிக்குமாறு நீதவான் உத்தரவிட்டுள்ளார். என்ன விஷயம் கரீஸ்? கோல் அடிச்சிருக்கீங்க சார்? பெரிய ஃப்ராட் நடந்திருக்கு சார், உங்களுக்கு தெரியுமா? ஃப்ராடா? புரியலையே கரீஸ், விளக்கமா சொல்லுங்க. கடைசியா கொலை நடந்த இடத்துல இருந்தா கார்த்தி போன் பண்ணிருக்கான். ஆனா எங்க யாருக்குமே கிடைக்காத போன் கவின் கையில எப்படி கிடைச்சு? அப்போ கவின் சொன்ன எல்லாம் பொய்யா? ஹலோ கவின். ஹலோ பங்காளி. எந்த விஷயம் யாருக்கெல்லாம் தெரியக்கூடாதுன்னு நினைச்சோமோ அந்த விஷயத்தையே கரிஸ் கண்டுபிடிச்சு வந்திருக்கான் பங்காளி. பாவமே, ஹரிஸ் அடுத்த மாசம் கல்யாணம் வர வச்சிருக்கானே. அவனை என்ன பண்ணலாம்? தலைவர் ஸ்டைல்ல சொல்லணும்னா முடிச்சிடலாமா?